லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். வணக்கம். செய்திச் சுருக்கம். இண்டி கூட்டணி வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி வேட்புமனு. துணை ஜனாதிபதியாக இருந்த ஜெகதீப் தன்கர் கடந்த மாதம் திடீரென பதவியை ராஜினாமா செய்ததால் நாட்டின் 15வது துணை ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்க செப்டம்பர் 9ஆம் தேதி தேர்தல் நடக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மகாராஷ்டிர கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் போட்டியிடுகிறார். அவர் நேற்று பிரதமர் மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் முன்னிலையில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இன்றுடன் வேட்புமனு தாக்கல் முடியும் நிலையில் இண்டி கூட்டணி சார்பில் போட்டியிடும் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி இன்று காங்கிரஸ் தலைவர் கார்கே, சோனியா, ராகுல், பிரியங்கா முன்னிலையில் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சரத்பவார், திருச்சி சிவா, சஞ்சய் ராவத் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் உடன் சென்றிருந்தனர். செப்டம்பர் 9ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடிந்ததும் மாலை 5 மணிக்கு பிறகு ஓட்டு எண்ணிக்கை நடக்கும் என தேர்தல் கமிஷன் அறிவித்துள்ளது. தாவேகா மாநாட்டு திடலில் மயங்கி விழுந்த தொண்டர்கள். மதுரையில் இன்று பிற்பகல் தாவேகா மாநாடு நடக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்ள காலை முதலே தொண்டர்கள் திரண்டு வருகின்றனர். மாநாட்டு திடலில் வெயிலில் நின்றிருந்த 2 தொண்டர்கள் அடுத்தடுத்து மயங்கி விழுந்தனர். அவர்களுக்கு மாநாட்டு திடலில் அமைக்கப்பட்டிருந்த மருத்துவ முகாமில் டாக்டர்கள் உடனடியாக சிகிச்சை அளித்தனர். இது மாநாட்டுக்கு வந்திருந்த தொண்டர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. கள நிலவரம் எப்படி? பைக்கில் சென்று ஆனந்த் ஆய்வு. மதுரை பாரபத்தியில் தாவேக 2வது மாநில மாநாடு இன்று நடக்கிறது. மாநாட்டுக்கு கூட்டம் கூட்டமாக படையெடுக்கும் தொண்டர்கள் இடம் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். 2500 பவுன்சர்கள், 3500 போலீசார் மாநாட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தின் மூலம் 2500 செக்யூரிட்டிகள் மாநாட்டு திடலுக்குள் கண்காணிக்க வரவழைக்கப்பட்டுள்ளனர். பெண்களை கண்காணிப்பதற்கென 500 பெண் பவுன்சர்களும் களத்தில் இறக்கப்பட்டுள்ளனர். தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கும் பகுதி முழுதும் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் பைக்கில் சென்று ஆய்வு பணி செய்து வருகிறார். நீ அரியணை ஏறும் நாள் வரும், உன் வெற்றிக்கு வானமே இல்லை. விஜய்க்கு தாய் ஷோபா வாழ்த்து. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்று நடக்கிறது. இதையொட்டி தாவேக தலைவர் விஜய்க்கு அவரது தாயார் ஷோபா சந்திரசேகர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வெள்ளித்திரையில் உன்னை பார்த்து வெற்றியடைய செய்த தாய்மார்கள், தங்கை, தம்பிகள் உனது அரசியல் வெற்றிக்கு துணையாய் நின்று உயர்த்துவார்கள். வரவிருக்கும் சட்டசபை தேர்தல் உன் இமாலய வெற்றியை காட்டும். நீ அரியணை ஏறும் நாள் வரும், அது உன் தொண்டர்களின் திருநாள். தமிழக வெற்றிக் கழகம் தடைகளை வெல்லும் கழகம் என்று காட்டு. நேர்மையான தலைவன் என்பதற்கு நீதான் எடுத்துக்காட்டு. உன்னோடு வரும் தொண்டர் படை இந்த நாட்டில் வேறு யாருக்கும் இல்லை. உன் வெற்றிக்கு வானமே இல்லை. வாழ்த்துகள் விஜய் என்று ஷோபா சந்திரசேகர் கூறியுள்ளார். 2 துணைவேந்தர் பதவிக்காலத்தை ஓராண்டு நீட்டித்து கவர்னர் உத்தரவு. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் மற்றும் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ரவி ஆகியோர் பதவிக்காலம் இன்றுடன் முடிவடைகிறது. இந்த நிலையில் இருவரின் பதவிக்காலத்தையும் நாளை முதல் மேலும் ஓராண்டு காலம் நீட்டித்து கவர்னர் ரவி உத்தரவிட்டுள்ளார். இரு துணைவேந்தர்களும் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் கவர்னரை சந்தித்து பதவி நீட்டிப்புக்கான உத்தரவை பெறுகின்றனர். 12 நாட்களுக்கு பிறகு தங்கம் விலை உயர்வு. சர்வதேச சந்தை நிலவரத்தை பொறுத்து இந்தியாவில் தங்கம் விலை தினமும் ஏறும் இறங்கும். இந்த ஆண்டு துவக்கம் முதலே தங்கம் விலை கடுமையாக உயர துவங்கியது. கடந்த 8ஆம் தேதி ஒரு சவரன் விலை 75,760 ரூபாயாக இருந்தது. அதன் பிறகு தொடர்ச்சியாக தங்கம் விலை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய துவங்கியது. இதனால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர். நேற்று தங்கம் விலை கிராமுக்கு 55 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 9,180 ரூபாய்க்கும், சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 1 சவரன் 73,440 ரூபாய்க்கும் விற்பனையானது. கடந்த 12 நாட்களாக தங்கம் விலை சவரனுக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபாய்க்கு மேல் குறைந்திருந்தது. ஆனால் இன்று திடீரென சற்று விலை உயர்வை கண்டுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 50 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,230 ரூபாய்க்கும், சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 73,840 ரூபாய்க்கும் விற்பனையானது. தங்கம் விலையைப் போலவே வெள்ளி விலையும் இன்று உயர்வை கண்டது.
வெள்ளி கிராமுக்கு ₹1 உயர்ந்து 1 கிராம் 126 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 1,26,000 விற்பனையானது. டெல்லி முதல்வருக்கு Z+ பாதுகாப்பு, மத்திய அரசு உத்தரவு. தலைநகர் டெல்லியில் முதல்வர் ரேகா குப்தா தலைமையிலான பாஜ ஆட்சி நடக்கிறது. முதல்வர் ரேகா குப்தா வாரந்தோறும் புதன்கிழமைகளில் ஷாலிமார் பார்க்கில் உள்ள தனது வீட்டில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டமான ஜன் சன்வாய் நிகழ்ச்சி நடத்துவது வழக்கம். அதன்படி நேற்றும் முதல்வர் ரேகா குப்தாவின் வீட்டில் குறைதீர்ப்பு கூட்டம் நடந்தது. அப்போது சுமார் 40 வயது மதிக்கத்தக்க ஒருவர் முதல்வர் ரேகா குப்தா முன்னால் வந்து தனது கைகளில் இருந்த காகிதங்களை கிழித்து முதல்வர் மீது வீசினார். தொடர்ந்து ரேகா குப்தா தலைமுடியை பிடித்து இழுத்து கடுமையாக தாக்கினார். உடனே சுதாரித்துக் கொண்ட பாதுகாப்பு அதிகாரிகள் அந்த நபரை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். பின்னர் அவர் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்டார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த முதல்வர் ரேகா குப்தா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று திரும்பினார். தாக்குதல் சம்பவத்திற்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்நிலையில் பாதுகாப்பு கருதி டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கி மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து டெல்லி முதல்வர் வீட்டில் இன்று காலை முதல் CRPF வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதல்வர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தியவர் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் கிம்ஜி சகாரியா என்பதும் தெருநாய்களுக்கு எதிராக வந்த கோர்ட் உத்தரவு அவரை மிகவும் பாதித்ததும் விசாரணையில் தெரிந்தது. அவரை 5 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூட்டணி தலைவர்களுக்கு CM ஸ்டாலின் வீட்டில் விருந்து. பேசியது என்ன? தனது 50வது ஆண்டு திருமண நாளை ஒட்டி சென்னை ஆழ்வார்பேட்டை வீட்டில் ஏற்பாடு செய்த விருந்துக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் 10 பேருக்கும் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். அவர்கள் வாழ்த்து தெரிவித்து பரிசு பொருட்கள் வழங்கினர். விருந்து முடிந்ததும் துணை ஜனாதிபதி தேர்தல், திமுக கூட்டணியில் கூடுதலாக புதிய கட்சிகளை இணைப்பது குறித்து ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். பின் ஒவ்வொரு கட்சித் தலைவரையும் தனித்தனியாக சந்தித்து நன்றி கூறி வழி அனுப்பி வைத்துள்ளார். முதல்வர் நடத்திய ஆலோசனை குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: வரும் சட்டசபை தேர்தலில் தேமுதிகவையும் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அணியையும் சேர்க்க திமுக விரும்புகிறது. ராமதாஸ் தலைமையிலான பாமகவும் இணைய விரும்புகிறது. இது தொடர்பாக ராமதாஸிடம் போனில் பேசிய விவரத்தையும் முதல்வர் ஸ்டாலின் எடுத்து கூறியுள்ளார். பாமகவில் நடக்கும் மோதல் முடிவுக்கு வந்த பின் அக்கட்சியை சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கலாம். அதுவரை அக்கட்சியை காத்திருப்போர் பட்டியலில் வைக்கலாம் என முதல்வரிடம் கூட்டணி கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அவரும் அதை ஏற்றுக்கொண்டார். கமலுக்கும் ராமதாஸ் வந்தால் அவருக்கும் திமுக தன் பங்கிலிருந்து தொகுதிகளை விட்டுக் கொடுக்கும் என்றும் முதல்வர் கூறியுள்ளார் என அந்த வட்டாரங்கள் கூறின. திமுக கூட்டணியில் உள்ள எந்த கட்சியும் நடிகர் விஜய் பக்கம் போய்விடக்கூடாது என்பதற்காகவும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களுடன் நெருக்கத்தை அதிகரிக்கவும் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டது என கூறப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம். ₹474 கோடிக்கு இன்சூரன்ஸ். வரும் 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு பண்டிகைக்காக மும்பையைச் சேர்ந்த கணேஷ் மண்டல் என்ற அமைப்பு 474 கோடிக்கு இன்சூரன்ஸ் செய்துள்ளது. நியூ இந்தியா அஷூரன்ஸ் நிறுவனம் இந்த ஆல்ரிஸ்க் இன்சூரன்ஸ் வழங்கியுள்ளது. தங்கம், வெள்ளி மற்றும் விலை மதிப்புள்ள கற்கள், தனிப்பட்ட விபத்து காப்பீடு, தீ மற்றும் பூகம்ப பேரிடர் காப்பீடு இதில் அடங்கும். தன்னார்வலர்கள், பூசாரிகள், சமையல்காரர்கள் மற்றும் பாதுகாப்பு ஊழியர்கள் இந்த காப்பீட்டின் கீழ் சேர்க்கப்பட்டுள்ளனர். ஆபரணங்களுக்கான ஆல்ரிஸ்க் காப்பீடு மட்டுமே இந்த ஆண்டு ₹67 கோடி மதிப்பிடப்பட்டுள்ளது. இது 2024இல் 43 கோடியாகவும் 2023இல் 38 கோடியாகவும் இருந்தது. ₹375 கோடி தனிநபர் விபத்து காப்பீடு ஆகும். இதில் பூசாரிகள், பக்தர்கள், தன்னார்வலர்கள் அனைவரும் அடங்குவர். மக்களுக்கான சொத்து காப்பீடு ₹30 கோடி சேர்க்கப்பட்டுள்ளது. சென்ற ஆண்டு இந்த அமைப்பு 400 கோடிக்கு இன்சூரன்ஸ் செய்த நிலையில் இந்த ஆண்டு தொகை அதிகரித்துள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியின் மதிப்பு உயர்வே இதற்கு முக்கிய காரணம் என கூறுகின்றனர்.